விஜய் கூட எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு அலைன்ஸ் ஆயிரும்ல. எந்த ஊடகம் தமிழகத்தின் மும்முனை போட்டின்னு போடாது? இப்பயே போடுறாங்க. இன்னைக்கு வந்து கிடையாது. சீமான் கொந்தளிக்கிறாரு, நாலாவதா ஏன் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்க? அதான் சொல்றேன். என்ன ஒரு நம்ம ஏன் சீமானை சேர்க்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படின்னா, அவர் தனியா இருக்கிறாருங்கிறாங்க. அதுதான் திரு விஜய் அவர்களையும் சேர்க்காம இருந்துச்சு. இப்போ ஏன் வந்து நீங்க போட்டோ போட்டீங்கன்னா, நார்மலா நீங்க வந்து அரசியல் புரிதல் உள்ள ஒருத்தர் இல்ல, ஒரு நார்மல் வீடியோ எடிட்டரே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் படத்தை பெருசா போடுவார், விஜய் சீமான் படத்தை சிறுசா போடுவார். இது வந்து அவருடைய புரிதலாவே இருக்கு. ஏன்னா அவருக்கே அந்த ரேஷியோ தெரியும். இப்போ அந்த படம் பெருசாகும், அவங்க அங்கே போனாங்கன்னு நான் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லிடுறேன், டிசம்பர் ஜனவரிக்குள்ள செட்டரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அகில இந்திய தலைமை தலையிடும், மாநில தலைமைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், திரும்ப இதை வந்து உள்ளே கொண்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொண்டு வரலன்னு லாஸ் இஸ் லாஸ், அதில் நோ டவுட். ஆனால் எல்லோரும் ஈகோவை விட்டுட்டு ஒன்று சேர்ந்தா தான் அவங்களுக்கு லாபம். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான், திரு நயினார் நாயந்தன் உள்ளிட்ட பிஜேபிக்கு அதுதான், திரு டிடிவிக்கு அதுதான், திரு ஓபிஎஸ்க்கு தான். அது வந்து அவங்க எல்லாருமே வரணும், எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னு அவங்களுக்கு நல்லது.